மூன்றாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பெறுவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 4ஆம் வசனம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறுவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நாம் கடந்த பல மாதங்களாகவே கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல வெவ்வேறு பகுதிகளாக தலைப்புகளின் கீழே நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி படிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ராஜ்யத்தை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இந்த கடவுள் ராஜ்யத்தை பற்றி பல கேள்விகள் ஜனங்கள் மத்தியில இருக்கிறது. மதங்கள் இந்த ராஜ்யத்தை பற்றி பல்வேறு விதங்கள்ல போதித்து வைத்திருக்கிறாங்க. மக்களுக்கு கூட பாருங்க, இந்த கடவுள் ராஜ்யம்ன்றது வரப்போகிற ஒன்று. ஒரு காலத்துல கடவுள் ராஜ்யம் வரும். அந்த கடவுள் ராஜ்யத்துக்காக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம், வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறது எண்ணங்கள் தான் மக்களுக்கு. கடவுள் ராஜ்யம் வரப்போதையா, அந்த ராஜ்யத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக காத்து கொண்டிருக்கீங்க? அந்த ராஜ்யம் வந்துதான் உள்ள என்டர் ஆக முடியும், உள்ள போக முடியும்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மதங்களும், எல்லா மதங்களை போதிக்கின்ற மதவாதிகளும், இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் கூட ஒரு மதம் தான். இது கிறிஸ்தவத்தை நான் புனிதம் நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவமும் ஒரு மதம். ஏன்னா இந்த கிறிஸ்தவத்துல என்னெல்லாம் நம்பிக்கை கொண்டு போதிக்கிறாங்களோ அதேதான் மக்களும் மற்ற மதங்களும் போதிச்சு வச்சிருக்கிறாங்க. மற்ற மதங்கள் என்ன சொல்றாங்க? சொர்க்கம் ஒன்று இருக்குது, கடவுளுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது, ஒரு நாள் மரணத்துக்கு பிறகு நம்ம அந்த ராஜ்யத்துல போவோம், அந்த சொர்க்கத்துக்குள்ள போவோம் அப்படின்னு மற்ற மதங்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவம் என்ன சொல்றாங்க? இவங்களும் அதே தான் சொல்றாங்க. கடவுள் ராஜ்யம் வரப்போகுது, இல்ல சொர்க்கம் வருவது. இவங்க பரலோகம் சொல்றாங்க, அவங்க சொர்க்கம் சொல்றாங்க. இப்படி எல்லா மதங்களோடு கூட கிறிஸ்தவமும் ஒரு மதமாக இந்த மத போதனைகளால் மக்களுக்கு போதித்து இந்த ராஜ்யம்ன்றது வரப்போகிற ஒன்று என்று போதிச்சு வச்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கடவுள் ராஜ்யம் என்றது வரப்போகிற ஒன்று அல்ல, வந்துவிட்ட ஒன்றாய் இருக்கிறது. கடவுள் ராஜ்யம் வரப்போவதல்ல, வந்துவிட்டது. வந்துவிட்டது மட்டுமல்ல, அது இன்றைக்கு ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்துக்குள்ள விரும்புகிறவர்கள் உள்ளே வரலாம், விரும்புகிறவர்கள் இந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக குடியுரிமை கூட பெற்றுக் கொள்ளலாம். அபிஷியலா நடக்குதுன்றாரு. ஆல்ரெடி வந்திருக்குது, வந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த மதங்கள் என்று நான் சொல்லும் போது கிறிஸ்தவத்தையும் நீங்க அதுல சேர்த்துக்கணும்னு சொன்னேன். கிறிஸ்தவம் ஒன்னும் பெரிய புனிதம் நாம் சொல்லிவிட முடியாது. இவங்க எல்லா மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மற்ற மதங்களோடு இணைந்துதான் இவங்களும் செய்யறாங்க. இவங்களை நம்ம தனியாலாம் வேறு பிரித்து பார்க்க முடியாது. ஏன் இந்த மதங்களை நம்ம இப்படி இங்க பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா, மதங்கள் எப்பவுமே மனுஷனுக்கு எல்லாமே போஸ்ட்பான் பண்ணி வச்சிரும். எல்லாமே கரண்ட் டேட்ல, கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த டைம்ல நீங்க அனுபவிக்க முடியும் என்று சொல்றது கிடையாது. மதங்கள் எல்லாமே ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசங்கியாரெல்லாம் பாத்தீங்களா? ஒரு நாள் வரும், நாளொன்று வரும், அந்த நாள்ல கடவுள் ராஜாதி ராஜாவாய் வருவார், அன்றைக்கு நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், அன்றைக்கு நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்கப்படும், அன்றைக்கு நாம அந்த பரலோக ராஜ்யத்துல நாம நுழைவோம், அன்று முதல் நாம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அப்போ என்ன கான்செப்டுக்குள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், மற்ற முகமதியர்கள், இந்துத்துவத்தில் இருக்கிறவர்கள், மற்ற ஜைன மதத்தினர்கள், மற்ற எல்லா மதங்களும் என்ன நம்பிக்கையில என்ன கான்செப்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் வரையா அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அன்னைக்குதான் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று எல்லா மக்களும் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேத புஸ்தகம் முற்றுமுடிய அதை எதிர்க்கிறது, அதை தவறு என்று சொல்லுகிறது. அதுதான் நம்ம இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்.
மற்ற மதங்கள் மக்கள் காத்து கொண்டிருப்பது மாதிரி நீங்க காத்து கொண்டிருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக ராஜ்யம் வந்து இருக்கிறது. விரும்புகிறவர்கள் உள்ளே நுழையலாம், விரும்புகிறவர்கள் ராஜ்யத்தின் குடியுரிமை கூட பெற்றுக்கொள்ளலாம். மதங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிற ஒன்று, எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிற ஒன்று, எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிற ஒன்று. எல்லாமே மதங்கள் வந்து வெயிட் பண்ணு இப்ப வெயிட் பண்ணு, கடவுள் வருவாரு, வெயிட் பண்ணு. ஜனங்கள் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, வெயிட்டிங்ல காத்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா கடவுள் எப்போ வருவாரியா, எப்ப ராஜ்யம் வரும், எப்ப என் துக்கம் மாறும், எப்ப என் கவலை மாறும், எப்ப கண்ணீர் துடைக்கப்படும். எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லா மதம் இப்படிதான் இருக்கிறாங்க. இதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, இப்ப யாரும் உள்ள வரமாட்டாங்க. நீங்க எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி பாருங்க, எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கும், வருங்காலத்தில் நடக்கும், வரப்போகிற காலத்தில் நடக்கும் நீங்க சொல்லி பாருங்க. கேட்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. யாரும் மாசம் அதுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மாசம் உள்ள நுழைய கூட மாட்டாங்க. இந்த ஏற்கனவே நான் சொன்னல்லவா, ஒரு 25, 35, 50 வருஷத்துக்கு முன்னால இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பாலிசி எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல அவங்களது ஒரே ஒரு பாலிசி தான். நீங்க எவ்வளவு ரூபாய் நீங்க பாலிசி போடுறீங்களோ, உங்களுடைய டெத்துக்கு, உங்க மரணத்துக்கு பிறகு உங்க குடும்பத்தினருக்கு நீங்க போட்ட பாலிசி பணம் அப்படியே கொண்டு போய் சேர்ந்துரும். 1 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டாங்கன்னு சொன்னா, போட்ட மனுஷன் இறந்து போனாருன்னா போனதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். போனாருன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணும், அதுக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் பண்ணும். எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டாரோ 2 லட்சம் ரூபாய் போட்டாங்களோ அந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண, குடும்பத்தினருக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் பழைய காலத்து பாலிசி, ஓல்டு பாலிசி. அந்த பழைய பாலிசியுடைய நிலவரம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு போய் ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டு வந்தான்னு சொன்னா, 1 லட்சம் ரூபாவோ 2 லட்சம் போட்டான்னு சொன்னா இவனும் அனுபவிக்க முடியாது, இவன் உயிரோடு இருக்கிறவருக்கும் ஃபேமிலியும் அனுபவிக்கவே முடியாது. இவங்க போட்ட பாலிசி பணம் எப்போ அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாலிசி போட்டவருடைய டெத்துக்கு பிறகுதான், மரணத்துக்கு பிறகுதான் போட்டவரும் குடும்பத்தினரும் அனுபவிப்பாங்க. இதெல்லாம் வந்து இதனால என்ன நடந்துச்சு, இதனால என்ன பிரச்சனைன்னா, 2 பிரச்சனை உண்டாயிடுச்சு. என்ன பிரச்சனைனா, ஒண்ணு, பாலிசி போட்டவர் எப்படா சாவாங்கன்னு ஃபேமிலி எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. இவர் செத்தாதான் வீட்டுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ பணம் வந்து சேரும்ன்றது ஃபேமிலியோட அபிப்பிராயம். சில ஃபேமிலி என்ன பண்ணிடுறாங்க, பாலிசி போட்ட இப்போ நாளைக்கு சாவற மாதிரி இல்ல, பேசாம நாமள என்ன பண்ணிடலாம், கொன்னுலான்னு சொல்லி கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, பாலிசி வர வர பாலிசி போடுறவங்க கம்மி ஆயிட்டாங்க. யாரும் பாலிசி போடுறதே இல்லை. ஏன் போடுறது இல்லை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, பாலிசி போட்டா குடும்பத்துல எப்போ சாவான்னு பாக்குறாங்க, இல்லைன்னா சாவு அடிச்சிடுறாங்க, கொலையை பண்ணிடுறாங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு. இந்த பயத்துல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பாலிசி போடுறது இன்சூரன்ஸ போடுறதே கிடையாது. இதெல்லாம் பழைய தமிழ் படத்துல எல்லாம், பழைய காலத்து படத்துல இப்படி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு சொன்னா, இந்த இன்சூரன்ஸ் போட்டு வந்துட்டாலே வீட்டுல ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன் இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னு போட்டாலே ஒரு மரண பயம் மாதிரி, அன்னில இருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆன மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் போட்டாலே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக போட்டாச்சு, எதுக்காக போட்டீங்க, எனக்கு என்னமோ நீங்க செத்துருவீங்கன்னு பயமா இருக்குது. சோ இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பிரச்சனை ஆச்சு. ஒண்ணு, போட்டவரையும் அனுபவிக்க முடியாது, குடும்பமும் அனுபவிக்க முடியாது. இன்னொன்னு, போட்டவருக்கு உத்தரவாதமும் கிடையாது. ஒண்ணு, யாரா சாவடிப்பாங்க, இல்ல எப்படா சாவடி எதிர்பார்ப்பாங்க. இந்த 2 ப்ராப்ளத்தால அந்த 30 வருஷம் 35 40 வருஷத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இன்சூரன்ஸ்ல பாலிசி போடுறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன்டா குறைஞ்சிச்சுன்னு அவங்க மீட்டிங் போட்டு அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, என்ன விளம்பரம் பண்ணான்னு பார்க்கும்போது, எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி தான் நம்ம விளம்பரம் இருக்குது. எல்லாமே நீங்க இன்றைக்கு போட்டது நாளைக்கு உங்க குடும்பம் அனுபவிக்கும், இன்றைக்கு போட்ட பாலிசி நாளைக்கு குடும்பம் என்ஜாய் பண்ணும் அப்படின்னும் போது, எல்லாமே நாளைக்குன்றதுனால எல்லாமே போஸ்ட்போன்ல போனதுனால யாருக்கும் ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. பாலிசியை மாத்துவோம் சொல்லி பாலிசி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன சேஞ்ச் பண்ணானா, இன்னைக்கு பாலிசி போடுங்க, நீங்க போட்ட பாலிசில இருந்து வரக்கூடிய நீங்க இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நேரத்துல கடன் வாங்கிக்கலாம், வட்டி வாங்கிக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் கவரேஜ் எடுத்துக்கலாம்,
இருக்கும்போது நீங்க இதுல இருந்து சில ஊக்கத்தொகையெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா பழங்காலத்து பாலிசி செத்தாதான் அனுபவிக்க முடியும். அது போட்டவரால 10 காசு என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. உயிரோட ஃபேமிலி தான் அனுபவிக்க முடியும் போது இது பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப நான் போட்ட பணத்தை நானே என்ன பண்ண முடியும், அனுபவிக்கலாம், எடுக்கலாம், லோன் வாங்கலாம், மருத்துவ செலவு பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் இருந்தனால அந்த கரண்ட் டேட்லயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடிட்டு போய் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்தை தேடி வந்தவங்க போனது கிடையாது, இப்ப தேடி போய் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்க ஆர்வத்தை வருதுன்னு சொன்னா, இப்பவே நீங்க அனுபவிக்கலான்னும் போது ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. நாளைக்கு அனுபவிக்கலான்னு ஆர்வம் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அந்த விதத்துல கடவுள் ராஜ்யத்தை பற்றி அந்த மதவாதிகள் மதங்கள் போதிக்கும் பொழுது நாளைக்கே உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும், வருங்காலத்தில் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும், கடவுள் ஒரு நாள் வருவார், ஒரு நாள் நீங்க மோட்சத்துக்கு போவீங்க, ஒரு நாள் அந்த சொர்க்கத்துல என்ட்ரு ஆவீங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் எந்த நாள்னா ஒண்ணு உங்களோட மரண நாள், இல்லைன்னா கடவுளோட வருகை நாள் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆகவே எல்லா மதங்களும் தங்களோட மரணத்துக்கு பிறகுதான் நல்வாழ்வு இருக்குதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பட் பைபிள் சொல்லுது மரணத்துக்கு பிறகு அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே கடவுள் ராஜ்யத்தினுடைய கடவுளுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை, கடவுள் ராஜ்யத்தினுடைய பெனிஃபிட்ஸை, பிரிவிலேஜஸை இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்பவே அனுபவிக்கலாம்னு போதனைகள். ஆனா மற்ற மக்கள், மற்ற மதங்கள், மற்ற கிறிஸ்தவம் கூட வருங்காலத்துல எதுவுமே நம்புறீங்க பாருங்க, பாஸ்டர் வருங்காலத்துல ஃபியூச்சர்ல அனுபவிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டாங்க. பட் பைபிள் சொல்லுது இல்ல, இப்ப அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கலாம் அப்படி சொல்றாங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க மாட்டான். இந்த மறுபிறப்பை பற்றி பேசுறாரு. மறுபிறப்பு பற்றி பேசும்போது அவன் கேட்கிறான், எப்படி பிறக்க முடியும், மறுபடியும் பிறக்க முடியும் அப்படி சொன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ கடவுள் ராஜ்யத்துல உடனே பிரவேசிக்கலாம். கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிச்சது மட்டுமல்ல, கடவுளுடைய குடியுரிமை கூட நீங்க என்ன பண்ண முடியும். ஒரு கிங்டம்குள்ள பிரவேசிச்சீங்கன்னா லீகலா அந்த கிங்டம் சிட்டிசன்ஷிப் நீங்க வாங்கிடணும். சிட்டிசன்ஷிப் இல்லாத நீங்க நுழைஞ்சு பிரயோஜனமே கிடையாது. ராஜ்யம்ன்றாரு, ராஜ்யத்தில் நுழையலான்றாரு, காணலான்றாரு, பிரவேசிக்கலான்றாரு. பிரவேசிக்கலாம், உள்ள என்டர் ஆகலாம். இது இயேசுநாதர் சொல்ற இந்த ராஜ்யம் ஃபியூச்சர்ல வர்றதில்ல, இப்பவே வரோன்றாரு. இதுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் என்ன சொல்றாங்க, மறுபிறப்பு. எல்லாரும் சொல்ற மறுபிறப்பு, எல்லாம் சொல்ற மறுபிறப்பு. மறுபிறப்புக்கு என்ன சொல்றாரு, மறுபடியும் பிறந்தால் ஒழிய வேற டிமாண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. எப்படி மறுபடியும் பிறக்கணும், எப்படி பிறக்க முடியும் அப்படி சொன்னா, ஏற்கனவே நீங்க பிறந்தது மாம்சத்துல பிறந்தீங்க, மாம்ச பிரகாரமா பிறந்த உங்களோட மனம், உங்களோட உள்ளம், உங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாமே கரப்ஷனா இருக்குது, எல்லாமே கோளாறா இருக்குது. இந்த கரப்ஷன் மைண்ட்ல, இந்த கோளாறான ஹார்ட்டோட நீங்க உள்ள நுழையவே முடியாது. உள்ள வரணும், உங்க மைண்டே கிளியர் ஆகணும், உங்க ஹார்ட்டே கிளியர் ஆகணும். மைண்ட் அண்ட் ஹார்ட் தாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும்னா இதுக்கு உட்கார்ந்து ரைஸ் பண்ணவே முடியாது. என்னென்ன ஏத்துனாங்களோ, என்னென்ன கேட்டிருக்கிறோமோ, என்னென்ன புரிஞ்சு வச்சுக்கிறோமோ, தப்பான ஐடியாலஜி எல்லாம் உள்ள இருக்கும் போது இந்த தவறான ஐடியாலஜியால இந்த கிங்டம்குள்ள உள்ள வர முடியாதுன்றாரு. உங்க ஐடியாலஜியே மாறினா முதல்ல நீங்க சாகணும்ன்றாரு. உங்க ஐடியாலஜியே மாறணும்னா நீங்க என்ன ஆகணும், சாகணும். செத்தது மட்டுமல்ல, ரீபர்த் ஆகணும். செத்தாலும் பிறக்க முடியும். நீங்க உயிரோடு இருக்க, நீங்க மறுபடியும் பிறந்தாலொழிய, எல்லாம் மறுபடியும் பிறந்தாலொழிய, அப்போ ரீபர்த் ஆகணும், மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்ன்றது என்ன, மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, மறுபிறப்பு என்றால் என்ன, கர்த்தரை உள்ளத்தில் ஆண்டவராக, இரட்சகராக, கடவுளாக, ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், உம்மையல்லாமல் வேறு எவரும் எனக்கு கிடையாது, என் ஆதாரமே நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு உள்ளத்தையும் எண்ணத்தையும் வாழ்க்கையே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சமர்ப்பிப்பது மட்டுமல்ல, என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் எல்லா அநியாயங்களையும் கல்வாரி சிலுவிலே நீர் ஒருவர் சுமந்து தீர்த்து விட்டீர். இனி நான் பாவி அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். என் பாவங்கள் அனைத்தும் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று. நான் பாவத்துக்கு சாகிறேன், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்,
பிறக்கிறேன். பிறந்த என் வாழ்க்கையில நீர்தான் ஆண்டவர். ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர் அழுத்தி சொல்லுங்க. ஆண்டவர்னா லார்ட். லார்டுனா என்ன? எனக்கு என்னை ஆளுகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை உருவாக்கினவர், என்னுடைய எஜமான், எல்லாம் நீர் தான். அதான் லார்டு. லார்டுன்னா அவர் தான் என்னை ஆள்றார், அவர் தான் என்னை ஆண்டு கொள்ளுகிறவர் அப்படிங்கிறத விட்டுணும். வேற எதுவும் உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. வேற உலக தத்துவங்கள், உலக எண்ணங்கள், மத எண்ணங்கள், மத அபிப்பிராயங்கள், அவங்க இவங்க சொல்றதெல்லாம் இது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களை கடவுள் மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும். கடவுளுடைய ராஜ்யம் மட்டுமே உங்களை அது இம்பாக்ட் பண்ண வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க மறுபடியும் பிறக்கணும்ன்றாங்க. மறுபடியும் பிறக்காம பூரணமாய் என் உள்ளத்தில் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் என்னை ஆளுகை செய்யவே முடியாது. மறுபடியும் பிறக்கணும்ன்றாங்க. அந்த மறுபிறப்பு என்ன குறிக்கிறது அப்படின்னா, பிறந்த ஒவ்வொருவருக்கும் எந்த நாட்டில் பிறந்தீங்களோ அந்த நாடு நீங்க கேட்காமலே உங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது. நீங்க கேட்காமலேயே குடியுரிமை வழங்குகிறது. பாருங்க, இந்தியா தேசத்துல 100 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 100 சில்லறை இருக்குதுன்னு சொல்றாங்க. 102 சில்லறை கணக்கான 100 கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க. எல்லாரும் குடியுரிமைக்காக கியூல நின்று போராடி கெஞ்சியா வாங்குறாங்க? கிடையாது. நாட்டுல பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த நாடு அவங்களுக்கு இலவசமா என்ன பண்ணுகிறது? குடியுரிமை கேட்காமலே வழங்குகிறது. இந்த குடியுரிமை பெறுவதற்கு ஒரு விஷயம் என்ன? நீங்க எந்த பகுதியில் பிறந்தீங்க, எந்த நாட்டுல பிறந்தீங்க, எந்த நாட்டுல பிறந்தீங்களோ அந்த நாடு உங்களை கௌரவித்து அந்த நாடு உங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது. அந்த விதத்துல இந்தியாவில் பிறந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? குடியுரிமை பெற்றிருக்கிறோமா? ஆமா, பெற்றிருக்கிறோம். இந்த குடியுரிமைக்காக நீங்க ஏதாச்சும் போராடினீங்களா? நீங்க ஏதாச்சும் ஜெபம் பண்ணீங்களா? இல்ல நீங்க ஏதாச்சும் காசுக்கு செலவு பண்ணீங்களா? கிடையாது. யாரும் போராடல, யாரும் காசுக்கு செலவு பண்ணல. தெரிஞ்சோ தெரியாமல இந்தியாவில பிறந்துட்டோம். இந்தியா என்னை ஏற்றுக்கொண்டிருக்குது, இந்தியா எனக்கு குடியுரிமை வழங்கி இருக்குது. இப்ப நான் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறேன். இந்த இந்தியன் சிட்டிசனா இருக்கிறன்றது என்னோட அபிப்பிராயம். நான் இருக்கிறது உண்மை. அபிஷியலா நான் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறேன். இது எப்படி உண்மையோ அப்படியே கடவுளுடைய ராஜ்யத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கடவுள் ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எதிர்காலத்தில் நடக்க போறது இல்லைங்க. நிகழ்காலத்திலேயே கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக, ராஜாவாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் குடியுரிமை உள்ளவராக இருக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு பரிதவிக்கப்பட்ட விஷயம் சொன்னா, குடியுரிமை பெற்றிருக்கிறோன்னு எந்த கிறிஸ்தவனுக்கு இன்னும் யாருக்கும் தெரியல. அவங்க குடியுரிமைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. கடவுளுடைய வருகைக்கு பிறகுதான் குடியுரிமை பெறப்போறோம்னு சொல்ற நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அன்னைக்கு போய் ரேஷன் கார்டுல காமிச்சு, அன்னைக்குதான் இங்க பிறந்த அங்க பிறந்த பல காமிச்சு அன்னைக்குதான் குடியுரிமை சீட்டு வாங்க போறன்னு நினைக்கிறாங்க. பைபிள் சொல்லுது இல்ல இல்ல, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, காணவே முடியாது. ஒருவன் மறுபடியும் ஜலத்தினால் மாவின பிறந்தால் ஒழிய மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ராஜ்யம் என்ன சொல்லுது? ராஜ்யத்துல நீ பிறக்கணும். ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ணும்? பிறக்கணும். எப்படி இந்தியாவில நீங்க பிறந்தீங்களோ அப்படியே கடவுள் ராஜ்யத்துல நீங்க பிறக்கணும்ன்றாங்க. கடவுள் ராஜ்யத்துல பிறப்பதற்கு என்ன டிமாண்டு? அவரை ஆண்டவராக, அவரை இரட்சகராக, அவரை தேவனாக, அவரை நம்பிக்கையாக, அவரை என் பாவத்தின் பரிகாரியாக, என் பாவங்கள் எல்லாம் சுமந்தவராக, அவர்தான் என் மீட்பராக நான் நம்புறதான் அவர் ராஜ்யத்தில் பிறப்பது. அது பிறந்தாலே பாருங்க, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு உங்க உள்ளத்தை சமர்ப்பிக்கும் போது நீங்க கடவுள் ராஜ்யத்தை பிறக்கிறீங்க. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில திருமணம் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. 2 பேரா போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு அங்க பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க, குழந்தைகள் பிறக்குது. என்ன ஒரு பெனிஃபிட் தெரியுமா? அந்த அமெரிக்கால பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு அமெரிக்கா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஏன்னா அவங்க அந்த கண்ட்ரில பிறந்திருக்கிறாங்க. அந்த கண்ட்ரில பிறந்தனால அது ஒரு சட்டமே இருக்குது. எந்த நாடு ஆளுன்னு முக்கியம் இல்ல,
எந்த எந்த நாட்டுல பிறந்தாங்களோ அந்த நாடு அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். ஆமென். இது சட்டம். சம்டைம் இந்த பிளைட்ல போகும்போதே சொல்றாங்க, அவங்க டெரிட்டரிக்குள்ள போய் அவங்க பார்டர்ல கிராஸ் ஆகி பிளைட்ல டெலிவரி ஆனா கூட அந்த கண்ட்ரியோட அந்த நாட்டுடைய குடியுரிமை வழங்கப்படுகிறது. அப்போ கடவுள் ராஜ்யத்தில நான் குடியுரிமை பெறுவதற்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது? ராஜ்யத்திலே நீங்க பிறக்கணும்ன்றாங்க. ராஜ்யத்துல பிறக்கணும்னா கடவுளை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது, மதங்களை அபிப்பிராயங்களை கலைச்சு தள்ளுவது, கடவுள் வார்த்தைகளை முற்றுமுடிய நான் நம்புவது, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. ஆகவே எதுக்காக காத்து கொண்டிருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா, ராஜ்யத்துக்காக, ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட வேண்டியதில் காத்து கொண்டு இருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றிருக்கிறீர்கள்? ராஜ்யத்தின் சிட்டிசனா இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? எஸ். பாருங்க, இந்த ராஜ்யத்தின் சிட்டிசனை பற்றி ஏன் பேசுறோம்? கிங்டம் சிட்டிசன்ஸ் பற்றி பேசுறோம். அவசியம் என்னன்னு சொன்னா, நீங்க எந்த நாட்டுல பிறந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து, எந்த நாட்டு குடியுரிமை பெற்று இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் நீங்கள் பிறந்த நாட்டை பற்றியதாக இருக்கிறது, அல்லது நீங்கள் பெற்ற குடியுரிமை பற்றியதாக இருக்கிறது. சோமாலியா மாதிரி ஒரு கொடுமையான வறுமையான நாட்டுல நான் பிறந்தேன்னு சொன்னா, அந்த நாடு இன்னைக்கு பசியிலும் தாகத்திலும் பஞ்சத்தை தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு நாட்டுல பிறந்து நான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா நாடே தரித்திரமா இருக்கும் போது நாட்டுல பிறந்த நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்க வருது? முதல்ல எங்க பிறந்தேன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டுல பிறந்திருக்கிறேன், எந்த நாட்டோட குடியுரிமையை நான் பெற்றிருக்கிறேன், நான் பிறந்த நாட்டை வச்சு என் எதிர்காலம், என் நிகழ்காலம், என் வருங்காலம் எப்படி இருக்கும்ன்றத நான் என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆமென். அப்போ அமெரிக்கால பிறந்த ஒவ்வொருவரும் அமெரிக்காவுடைய பிரிவிலேஜஸ் பெறாங்க, அமெரிக்காவுடைய சலுகைகள், அமெரிக்கா நாட்டுடைய பெனிஃபிட்ஸ் அந்த நாட்டு மகன்களுக்கு கிடைக்கிறது. அந்த நாடு அவங்களுக்கு வீடு வாசல் கொடுக்குது, லோன் கொடுக்குது, கடன் தள்ளுபடி பண்ணுது. இன்னும் சொல்ல போனா சில சலுகைகள், படிப்பு, மருத்துவம், பாதுகாப்பு, எல்லாம் கல்வி அந்த நாடு வழங்குகிறது. எல்லாருக்கும் வழங்குதானா? எல்லாருக்கும் அது வழங்குறது கிடையாது. அமெரிக்காவில ஒரு மருத்துவம் பார்க்கிறோம்னு சொன்னா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம். அது உலகத்தில் இருக்க எந்த மருத்துவத்துக்கும் அமெரிக்காவுடைய மருத்துவம் நிகராகவே ஆகாது. அமெரிக்கனுடைய அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்டு, ஹையர் லெவல் மெடிசன்ஸ். அது அந்த ஹையர் லெவல் மெடிசன்ஸ் யாருக்கு அது சூட்டபிள் ஆகும், யாருக்கு அது அப்ளிகபிள் ஆகும் சொன்னா அமெரிக்கன் சிட்டிசனுக்கு மட்டும்தான். அது நான் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போனதுனால எனக்கு ஃப்ரீயா கூட அவங்க ஒரு ஜுர மாத்திரை ஜுர ஊசியை போட மாட்டாங்க, என்னுடைய நோய்க்கான தடுப்பு மருந்து கூட கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுத்து தடுப்பூசி போட்டு போடுவாங்க. ஏமே, ஏன்னா நீ எங்க நாட்டு குடிமகன் கிடையாது, எங்க நாட்டுக்கு மட்டும் தான் ஃப்ரீ, மற்ற நாட்டு மக்களுக்கு பணம். அப்போ அமெரிக்காவுடைய மருந்துன்றது ரொம்ப ஸ்டாண்டர்டான மருத்துவம், மெடிசின்ஸ். அதனாலதான் நிறைய பணக்காரங்கெல்லாம் வியாதின்னு ஒண்ணு வந்தோடனே டக்குன்னு பறந்து எங்க போயிடுறாங்க? அவங்க அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அங்க இருக்க ஸ்டாண்டர்டான எக்யூப்மெண்ட்ஸ் வேற, டாக்டர்ஸ், மருத்துவம் தரமா பார்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல அமெரிக்காவுடைய மருத்துவம், அமெரிக்காவுடைய குடிமக்களுக்கு இருக்கிற பிரிவிலேஜஸ், பெனிஃபிட்ஸ் இவ்வளவு ஹையர் லெவல்ல ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொன்னா, கடவுளுடைய ராஜ்யம் அமெரிக்காவோட ரொம்ப உன்னதமானது. கடவுள் ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற சுவிட்சர்லாந்தை விட, மற்ற ஜெர்மன், பிரான்ஸை விட, இந்தியாவை விட கடவுளுடைய ராஜ்யம் மிகவும் உன்னதமானது, மிகவும் உயர்தரமானது, மிகவும் ஆசீர்வாதமானது. இந்த ராஜ்யத்தினுடைய பிரிவிலேஜஸ் என்ன? அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இந்த கிங்டம் கொள்ள சிட்டிசன் ஆயிட்டீங்க சொன்னா, இந்த கிங்டம் அந்த சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. இந்த நாட்டினுடைய குடிமகன்களுக்கு நோய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? தள்ளுபடி செய்யப்படுகிறது, நோய்கள் குணமாக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வியாதிகள் தீர்க்கப்படுகிறது, கடன் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறது, வறுமை ஒழிக்கப்படுகிறது, ஏழ்மை நீக்கப்படுகிறது. எத்தனை நம்புறீங்க?
இந்த ராஜ்யத்தின் குடியேறும் மகனா மாறிடுன்னு சொன்னா வறுமை, ஏழ்மை, வியாதி, சாபம், பாவம் இவை அனைத்திலிருந்தும் இந்த ராஜ்யம் முற்றுமுடி விடுதலை கொடுக்கிறது. ஆனா இந்த ராஜ்யம் கொடுக்கிற இந்த விடுதலை பெறுவதற்கு நான் இந்த ராஜ்யத்தில் பிறக்கணும்னு சொல்லுது. பிறந்தேன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் எனக்கு இருக்கணும். நான் பிறந்ததுக்கான ஆதாரம் எனக்கு இருக்கணும். நான் பிறந்தனா இல்லையான்ற டவுட் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பிரிவிலேஜஸ் அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. அக்னாலஜ்மெண்ட் சொன்னா நீங்கள் பெற்றதுக்கான ஒரு அடையாளம். எல்லாம் நீங்க பெற்றதுக்கான அடையாளம், நீங்க ராஜ்யத்தில் பிறந்ததுக்கான அடையாளம் என்ன? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நான் நம்புகிறேன், அதுதான் அடையாளம். என் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டதை நான் நம்புகிறேன், என் சாபங்கள் போக்கப்பட்டதை நான் நம்புகிறேன், இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார் நம்புகிறேன், அவரின் ரட்சகராய் இருக்கிறார் நம்புகிறேன், அவருடைய ராஜ்யத்தின் குடிமகனாய் நான் மாறி இருக்கிறேன் நம்புகிறேன், எல்லாம் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க என்ன நம்புறீங்க, என்ன விசுவாசிக்கிறீங்க, என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதுதான் உங்கள் அக்னாலஜ்மெண்ட், இதுதான் உங்களுடைய ஆதாரம், இதுதான் உங்களுடைய அடையாளம். இந்த நம்பிக்கை, இந்த ஆதாரம், அடையாளம் இல்லாதவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியதான். அவங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க. எல்லாம் வெயிட்டிங். இந்த கோயில் இருக்கிறவர்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோயில் நான் சொல்ல வரல. இந்த அறிவை உள்ளவர்கள், இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள், இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் காத்திருக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் கடவுள் ராஜ்யத்தை பற்றின புரிதலோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோமா? குடிமகன்களா மாறி இருக்கிறோமா? குடியுரிமை பெற்றிருக்கிறீர்களா? குடியுரிமை பெற்றிருக்கிறீர்களா? குடியுரிமை ஏன் ரொம்ப முக்கியம்? இதை ஏன் பேச வேணும்? சுவிட்சர்லாந்துல ஒருத்தன் ஏழையா இருக்க முடியுமா? இல்ல ஒரு நல்ல ஒரு செல்வம் மிகுந்த ஒரு நாட்டுல ஒரு நாடு ஒண்ணு காமிச்சாங்க எனக்கு, ஒரு இந்த யூடியூப்ல பார்த்தேன். அந்த நாடு நம்ம ஊர்ல இருக்கிற கோட்டீஸ்வரர்கள் அங்க போன கூட ஏழையா தான் இருப்பாங்களாம். அது அற்புதமான ஒரு நாடு. நம்ம ஊர்ல இருக்கிற அதானி, அம்பானி இவங்கெல்லாம் அந்த ஊருக்கு போனாங்கன்னா அவங்கதான் பரம ஏழைகளாம். ஏன்னா இவங்களை விட பல லட்சம் கோடிகள் சொந்தக்காரங்களாம் அங்க இருக்கிறாங்க. அந்த நாட்டுல ஒரு சின்ன இடத்தை யாரும் வாங்கவே முடியாதா? ஒரு சின்ன இடத்த வாங்கினா இந்தியாவே பாதி வித்தாதான் வாங்க முடியுமா? அந்த அளவுக்கு காஸ்ட்ன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு நாடுன்றாங்க. ஒரு நாடு நான் அடுத்த வாரம் நான் சொல்றேன் அது என்ன நாடுன்னு சொல்லி. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு நாடெல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது, இந்த நாட்டுல நான் எந்த நாட்டுல பிறந்தன்றது முக்கியம். நான் பிறந்தன்றதுக்கான அடையாளம் எனக்கு இருக்கணும். நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்கப்பட வேண்டும். குடிமகனாய் நாம இருக்கிறோம். எல்லாம் குடியுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். பாருங்க, இந்த ராஜ்யத்தை பற்றி இன்னும் ஒரு சில காரியத்தை நான் பேச போறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18:33. நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 18:33. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரயோஜனமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரயுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இங்க அற்புதமான ஒரு பகுதியை நாம் கவனிக்கிறோம். டுவல் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. இரண்டு விதமான குடியுரிமை. இங்க என்ன நடக்குது? இயேசுநாதரை யூதர்கள் காட்டி கொடுக்கிறாங்க, பிடிச்சு கொடுக்கிறாங்க.
எதுக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க? அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். அரசாங்கத்துல இருந்து அபிஷியலா அவரை மர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க கொலை பண்ணுன்னு சொல்லி எங்க மேல பழி வந்துட போகுதுன்னு சொல்லி யூதர்கள் அபிஷியலாவே கவர்மெண்ட் சரண்டர் அவர் ஒப்படைக்கிறாங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா கேட்க, ஒரு ஆளை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா எதுக்காக அவர் பிடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லைங்க இவர் வந்து அவங்க மதம் தான் முக்கியம், மற்ற மதம் தப்பு அப்படின்னு சொன்னாருன்னா அவளை தள்ளுபடி பண்றாங்க. அவளை சின்ன விஷயங்க கொண்டு போயிட்டு வாங்கணுவாங்க. என்ன மதம் தானே, உன் மதம் கரெக்டா, நீ போய் பிரச்சாரம் பண்ணிக்கப்போ, அவர் மதம் கரெக்டா அவர் பண்ணிட்டோம், கடைசியா மக்களை ஏற்றுக்கொள்ளட்டும். மதத்தை வச்செல்லாம் நாம ஒரு ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது, அதெல்லாம் யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இவரை வந்து ப்ராப்பரா சிக்க வைக்கணும்னா இவர் வந்து மதத்தை பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லாம இவர் ராஜான்னு சொல்லிட்டு வராருங்க. போற இடத்துல நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, ஏன் ராஜ்யம் இங்க இல்லையா, ராஜ்யம் அங்க இருக்குன்றாரு, இந்த ராஜ்யத்துல வாங்கன்றாரு. இவர் ஏதோ கவர்மெண்ட் நடத்துற மாதிரி மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு. இப்படியே போனா நாளைக்கு ரோம கவர்மெண்ட் வராது, இயேசுநாதர் கவர்மெண்ட் வந்துரும். இயேசுநாதர் எல்லாரும் ஏமாத்தி வராரு. இப்பவுமே இவர் பின்னால பல லட்சம் பேர் என்ன பண்ணாருங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு வராங்க. இவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு. இவர் வந்து கிங்னு பிரச்சாரம் பண்றாரு. இவர் என்ன சொல்லிட்டு வராரு, ராஜான பிரச்சாரம். இதுதான் பிரச்சனை. இதை வந்து சீரியஸ் எடுக்கிறாங்க அந்த கவர்மெண்ட். ஏன்னா மதன்ற எடுத்தாங்கன்னா அது 2-3 நாள் விசாரிச்சு அனுப்பிடுவாங்க. அவ்வளவு சொல்லாத போகணும். ஏன்னா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை தெரியும், பேதுரு யோவான்லாம் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கெல்லாம் தூக்கத்தெல்லாம் கொடுக்க முடியாது. 2 அடி அடிச்சுட்டு இனிமே இதை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. லேஸ்ல நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பெட்டி கேஸ் மாதிரி அதெல்லாம் சும்மா சின்னதா சொல்லி அனுப்பிடுவாங்க. பட் இங்க இவரை சொல்லும் போது ராஜா, எல்லாம் சார் ராஜா, இது ஒரு கிங்டம் பற்றி பேசி வராரு, வேற ஏதோ நாட்டை பற்றி பேசி வராரு, வேற நாட்டு கலாச்சாரத்தை பற்றி பேசி வராரு. இவர் பேச பேச என்ன ஆகுதுன்னா நம்ம நாட்டு கலாச்சாரமே மாறிடும் போல, நம்ம நாட்டு கவர்மெண்டே மாத்திருவார் போல, ஜனங்கள்லாம் இவர் பக்கம் திரும்பிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க. ஆகவே இவரை உயிரிட வைக்காதீங்க, இவரை என்ன பண்ணுங்க, முதல்ல கொலை பண்ணுங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி பண்றாங்க. இப்போ பிலாத்து வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இயேசுவை விசாரிக்கும் போது என்னென்ன விசாரிக்கிறான்னு சொன்னா 33ல கவனிக்கிறோம். இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்குள்ள அந்த தாக்கம் பாருங்க எப்படி பேசாரு. நான் யூதருடைய ராஜான் நான் சொல்றது மட்டுமல்ல, அந்த இம்பாக்ட பத்தி பேசா பாருங்க. இயேசு அவனை பவித்திரமாக நீரா இப்படி சொல்லுகிறாரோ அல்ல மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்ல. பிலாத்து, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய்? இயேசு பவித்திரமாக என் ராஜ்யம், எலச ராஜ்யம். அப்ப இங்க மேட்டர் என்னன்னா ராஜ்யம் தான் மேட்டர், ராஜாதான் இங்க பிரச்சனை. அவரோட கேள்வி கூட நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னா கம்ப்ளைண்ட் எழுதும் போது இவர் தன்னை ராஜா என்று மக்களுக்கு பிரகடனம் படுத்திட்டு வராரு. கம்ப்ளைண்ட்ல அப்படி இருக்குது. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டா கோடிட்டு கேட்கிற, நீ ராஜாவா, ஓ ராஜ்யம் எங்க இருக்குது, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, நீ யாரு முதல்ல அப்படிங்கறத என்கொயரி பண்ணும்போது அந்த ஊரே கோஷம் எடுது. பின்னால மக்களுடைய சத்தம், ஒரு பக்கம் கவர்மெண்ட் உடைய பிரஷர். இவ்வளவு பிரஷர் மத்தியில இயேசுநாதர் அவ்வளவு ஒண்ணுங்க, நான் சும்மா பேசினாங்க, தெரியாம சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னாலும் விட்டு இருக்கலாம் அவரை. ஆனா இவர் சொல்றாரு, நான் ராஜான்னு முதல்ல உனக்கு யார் சொல்லி கொடுத்தது, நீ சொல்றியா இல்ல வேற யாரும் சொன்னாங்களா? அவன் சொல்றாரு, நான் யூதருக்கு ராஜாவா, யூதலா நானு, யூதனா நானு, நான் அந்நியன், ஓன் ஜனங்க தான் என்கிட்ட என்ன பண்ண உன்னை ராஜான்னு சொல்றான்னு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்ப ஏ சொல்றாரு, நான் இவ்வுலகத்தின் 36 இயேசு பிரதித்திரமாக என் ராஜ்யம், என் ராஜ்யம். அப்போ நான் என்ன பேசி வரேன், அரசாங்கத்தை பற்றி பேசிட்டு வரேன், மதத்தை பற்றி அல்ல. ஃபைனலா என்ன சொல்லிட்டு வராரு, என் ராஜ்யம் அப்படின்னா என்னுடைய கவர்மெண்ட், என்னுடைய கிங்டம், என்னுடைய கவர்மெண்ட், என்னுடைய கிங்டம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய மதம் அல்ல, என்னுடைய கலாச்சாரத்தை அல்ல, என்னுடைய ரிலிஜியன் அல்ல. நான் ரிலிஜியனை பேசுறதே கிடையாது. நான் கவர்மெண்ட்டை பற்றி பேசிட்டு வரேன், கவர்மெண்ட் பாலிசி பற்றி பேசிட்டு வரேன். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் கவர்மெண்ட் இந்த உலகத்தோட கிடையவே கிடையாது, என்டலி டிஃபரெண்ட். அப்போனா என் ராஜ்யம் சொல்லும் போது இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்குது, பிராந்தியம் இருக்கிறது,
இவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு சட்டம், இவருக்குன்னு ஒரு நாடு இயங்கிக் கொண்டிருக்குது, இவருக்குன்னு ஒரு தேசமே இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனா இவர் சொல்ற உலகம் மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத உலகம், மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத உலகம். மனிதனுடைய கண்களுக்கு புலப்படலைன்றதுனால இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாதனால இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. புலப்படலானா கூட அது எப்படி இருக்குது நான் சொல்ல போறேன். இப்போ என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, எல்லாம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அப்போ என்னுடைய கவர்மெண்ட் இந்த வேர்ல்டோட சம்பந்தப்படுத்தப்பட்டது கிடையாது. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரரிட போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. பாத்தீங்களா எத்தனை வாட்டி ராஜ்யம் 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 வருது பாருங்க. எப்பவுமே வந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அதுதான் அங்க மையமே, மஸ்டான வார்த்தை தான், முக்கிய கருத்து அதுதான். நீங்க கிறிஸ்தவத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ வேற எதை பற்றியோ பேசவில்லை. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. ஒருவேளை அப்படின்னு சொன்னா என் ஜனங்களை அவ்வளவு சாமானமா என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை ஒப்படைச்சிருக்கவே மாட்டாங்க. அதுக்காக நான் என்ன சாதாரணமா நினைச்சிடாத, நீ சொல்றபடி நான் ராஜாதான், எல்லாம் சொன்ன ராஜாதான். அப்ப நான் கிங் தான், எனக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கு, எனக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கு, எனக்குன்னு ஒரு பெரிய நாடே இருக்கிறது. ஆனா நான் சொல்ற ராஜ்யம், நான் சொல்ற கிங்டம் யாருடைய கண்களுக்கு புலப்படாது, கண்களால் பார்க்க முடியலன்றதுனால அப்படி ஒரு நாடே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப நான் சொல்ல போறேன், கண்களால் பார்க்கப்பட முடியாத பல நாட்டுடைய தாக்கம் நம்மை ஆக்குபை பண்ணி கொண்டிருக்குது. எப்படி சொல்ல வரேன், இந்தியாவை ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்னால அல்லது 100 வருஷங்களுக்கு முன்னால பிரிட்டானியர்கள், பிரிட்டிஷ் இந்த நாட்டை என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, ரூலிங் பண்ணிட்டு வந்தாங்க. பிரிட்டானியர்கள் இந்தியாவை காலனித்துவப்படுத்தி இந்தியாவை ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க ஆளுகை செஞ்சது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்று அவங்க நாட்டை விட்டு ஓடி பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு போயிட்டாங்க. நம்ம நாட்டை விட்டு அவங்க சேனை, அவங்களுடைய ஜனம் எல்லாரும் போயிட்டாங்க. இங்க ஒரு பிரிட்டிஷ் ஆள் கிடையாது, இங்க ஒரு பிரிட்டிஷ் பிளாக் கூட கிடையாது. இங்க நல்லா கவனிங்க, அந்த பிரிட்டானியர்கள் போயிட்டாங்க. அவங்க போய் 70-80 வருஷம் ஆயிடுச்சு. பட் என்னைய வரைக்கும் அந்த யூரோப் கல்ச்சுரல், வெஸ்டர்ன் கல்ச்சுரல் நம்மை தாக்கி கொண்டு இருக்குது. அந்த வெஸ்டர்ன் இம்பாக்ட் நம்ம மேல இருக்குது. பேண்ட் சட்டை போடுறமே, இது இந்திய கலாச்சாரமானா இது இந்தியன் கலாச்சாரமே? ஹலோ, இது இந்தியன் கல்ச்சரலா கிடையாது. பேண்ட் சட்டை கரெக்டா போடுறோம், இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதை ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னா இது நம்முடைய நாட்டு கல்ச்சரல் கிடையாது. அப்படின்னா எங்க வந்துச்சுன்னா, இது பிரிட்டானியர்கள் இந்தியாவை ரூலிங் பண்ணினதுனால அன்றிலிருந்து இந்த இந்தியா முழுவதும் இந்த கல்ச்சுரல் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே எதுக்கு மாறிட்டாங்க, இப்போ பேண்ட் சட்டை கோட்டு சூட்டுக்கு மாறிட்டாங்க. பட் இது இந்தியன் கல்ச்சுரல் கிடையாது, இது வெஸ்டர்ன் கல்ச்சுரல். வெஸ்டர்ன் அந்த கல்ச்சுரல், அந்த இம்பாக்ட் இந்தியாவை தாக்கி கொண்டிருக்கிறது. என்னைக்காச்சும் நம்ம பிரிட்டனுக்கு போனோமா, என்னைக்காச்சும் நம்ம சார்லஸ் அந்த மன்னரை பார்த்தோமா, என்னைக்காச்சும் நம்ம பிரிட்டிஷ் அந்த இங்கிலாந்துல சென்று நாம என்னைக்காச்சும் அங்க வாழ்ந்திருக்கிறோமா? இல்ல. பிரிட்டன் அரசரை பார்க்கல, பிரிட்டிஷ்க்கு அந்த இங்கிலாந்து நாட்டுக்குள்ள நான் போகல. ஆனா என்ன அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தாக்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? அப்போ இதுதான் தாக்கம். அது மட்டுமல்ல, ஃபுட்டு கூட வெஸ்டர்ன் ஃபுட் விரும்புறோம். மற்ற இங்கிலீஷ்ன்றது கூட நம்ம லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷ் கூட யூரோப்பியன்ஸ் தான். யூரோப்பியன்ஸ் லாங்குவேஜ் நாம் பேசுறோம், யூரோப்பியோட கல்ச்சரல்ல நாம் இருக்கிறோம், யூரோப்பியோட ஃபுட்ஸ் நாம சாப்பிடுறோம். ஹலோ, இந்திய சுதந்திரம் வாங்கி பல வருஷம் ஆகுது. ஆனா அந்த தாக்கம் நம்மள உள்ள போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிறது கௌரவம் நினைக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் பேண்ட் சட்டை போடுறது கௌரவம் நினைக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரல் வாழ்றது ரொம்ப ஹையர் லெவல் ஆனது நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பணம் கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு டவுனுக்குள்ள போனா
போய் வெள்ளை சாப்பாடு சாப்பிடாம நேரா பிஸாவையோ பர்கரையோ இல்ல ஃப்ரைடு சிக்கனையோ வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடுறதுனால, இந்த பிஸா சாப்பிடுறதுனால உங்களுக்கு பிடிச்சு சாப்பிடுறீங்களோ பிடிக்காம சாப்பிடுறீங்களோ, பட் ஆனா உங்களுடைய ஸ்டேட்டஸ் லெவல் வந்து உயர ஆரம்பிக்குது. அவர் பிஸாலாம் சாப்பிடுறாருப்பா, அதனால தாக்கம் பாதிப்பு பின்னால பார்த்துப்போம். பட் பிஸா சாப்பிடுறது பெரிய கௌரவம் நினைச்சு கௌரவம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, பிஸாவை ஆர்டர் பண்றாங்க. பட் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா வேற ஒண்ணு இல்ல, பிரிட்டானியர்கள் இந்தியாவை ரூல் பண்ணதுனால அந்த தாக்கம் இன்னும் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது. பட் பிரிட்டன் அரச நான் பார்க்கல, பிரிட்டன் ராணியை நான் பார்க்கல, பிரிட்டனுக்குள்ள நான் போனது இல்லை. ஆனா பிரிட்டன் ஒண்ணு இருக்குது, பிரிட்டன் கல்ச்சர் ஒண்ணு இருக்குது. பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தாலும் கூட இங்கே அந்த பிரிட்டன் கல்ச்சரல், பிரிட்டன் லாங்குவேஜ், பிரிட்டனுடைய கலாச்சாரம் இங்கே அது ஆக்குபை பண்ணி கொண்டிருக்கிறது. ஹலோ, இதுதான் இயேசுநாதர் சொல்றாரு, நீ ராஜாவா அப்படின்னா ஆமா ராஜாதான். எங்க ஒரு ராஜ்யம் இருக்குது? என் ராஜ்யம் கண்களுக்கு புலப்படாத விதத்துல இருக்கிறது. கண்ணுல பார்க்கலன்றதா ராஜ்யம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க கண்ணுல பார்க்காத பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதோட தாக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது, இங்கே இருக்கிறது. அந்த விதத்துல இயேசு சொல்றாரு, ஆமா நான் ராஜா தான், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அது வந்து 37 படிக்கிறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மை கிங்டம் அனதர் பிளேஸ். ஆங்கிலத்தை சொல்றது, fight to prevent my arrest by the Jews, but now my kingdom is from another place. வேற இடத்துல என்னுடைய இடம் இருக்கு, வேற இடத்துல என்னோட ராஜ்யம் இயங்கி கொண்டிருக்கிறது. 18:36 படிக்கிறோம். It is important to note here both what Jesus said as well as what he did not say. ஏதோ அவர் சொல்லல, my kingdom is not of this world. அவர் இன்னொன்னு சொல்லல, my kingdom is not in this world. He said my kingdom is from another place. அதாவது அவர் என்ன சொல்லல, என்ன சொல்ல வந்தாருன்னா, என் ராஜ்யம் இந்த உலகத்தோட ராஜ்யம் அல்ல, என் ராஜ்யம் இந்த பூமியில இல்ல, இங்க இல்ல இங்க இல்லன்னு சொல்லாம அனதர் பிளேஸ்ல இருக்குன்றாரு. வேற இடத்துல என் ராஜ்யம் இருக்கிறது. my kingdom is from another place. இங்க இருந்து இதுல இருந்து வேற இடத்துல என்னுடைய ராஜ்யம் இருக்குது. He did not say my kingdom is not in this place as the official representative of the empire. Pilate possessed the kingly authority in Judea, speaking as one king to another. Jesus acknowledged his kingship. In fact, he stated plainly to Pilate. இயேசுநாதருடைய அக்னாலஜ்மெண்ட் என்ன? நீ யார்? நீ ராஜாவா அப்படின்னா, நான் சொன்னல்லவா ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும்னு. அவர் சொல்றாரு, நான் ராஜா தான், நான் ராஜா தான். ராஜான்றத அவர் ப்ரூஃப் பண்றாரு, நான் ராஜா தான். எங்க ஒரு ராஜ்யம்? வேற இடத்துல இருக்குது. ஃப்ரம் அனதர் பிளேஸ். வேற இடத்துல என்னோட ராஜ்யம் இயங்கி கொண்டிருக்குது. வேற இடத்துல இருக்கிறதுனால உன் கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். உன் கண்ணுக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம், ப்ரூஃப் இல்ல. நீ கண்ணுக்கு தெரியாத பல காரியத்தை நீ நம்புற. அப்படியே என்னுடைய கிங்டம் வேற இடத்துல இருக்கிறது. வேற இடத்துடைய அரசனை நான் இங்க இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பணிக்காக வந்திருக்கிறேன், ஒரு வேலைக்காக வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் நான் என் பிளேஸ்க்கு நான் போறேன், என் இடத்துக்கு நான் போக போறேன். என்ன விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு வந்த? இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துக்கு வர அவசியம் எனக்கு என்ன? வேற இடத்துல நீ ஒரு ராஜ்யம் இருந்து அங்க இருந்து அப்படித்தானே, இங்க ஏன் வந்த அப்படின்னு கேட்கும் போது அவருடைய ஆன்சர் என்ன சொல்றாரு? 37 படிக்கிற, எதுக்காக வந்தார்னா, அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரயுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நீ ராஜானா உன் ஊர்ல இருப்பா, உன் நாட்டுல இரு, உன் தேசத்துல இரு, உன் டெரிட்டரியில இரு. ஏன் நாட்டுக்கு ஏன் வந்த? ஏன் டெரிட்டரிக்கு ஏன் வந்த? ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்குள்ள வராருன்னா சும்மா யாரும் வரவே மாட்டாங்க. சும்மா டீ குடிச்சு போறதுக்கு வருவார். அவரு முக்கியமான விவரத்தோட வராரு. என்ன சொல்ல வராரு? நீ இயேசு பிரயுத்தரமா நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். எதுக்காக வந்தாரு? எல்லாரும் சத்தியத்தை குறித்து, எல்லாரும் சத்தியத்தை குறித்து, எல்லாரும் சத்தியத்தை குறித்து. எல்லாம் கவனிக்கிறீங்களா? 37
சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இந்த இந்த பூமியில ஏன் பிறந்தேன்னா, சத்தியம் உலகத்துக்கு தெரியல, ஒரு ட்ரூத் உலகத்துக்கு மறைஞ்சிருக்குது, ஒரு ட்ரூத், ஒரு ஒரு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என்ன சத்தியம் கீழே சொல்ல போறாங்க பாருங்க. சத்தியத்துக்கு இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஒரு உன்னதமான வேலைக்காக வந்திருக்கிறேன், ஒரு ட்ரூத்தை சொல்லத்துக்காக வந்திருக்கிறேன். என்ன ட்ரூத்து அப்படின்னா, எல்லாருக்கும் நான் சொல்ற ட்ரூத் விளங்காது. எல்லாரும் சத்தியவான், அப்படி சத்தியவான் சொன்னா ரொம்ப நல்லவன் அர்த்தம் கிடையாது, பொய்யே பேசாதவன் அல்ல, கிங்டமை புரிஞ்சு கொண்டவன், கிங்டம்குள்ள என்ட்ரானவன், மறுபடியும் பிறந்தவன். அவனுக்கு இந்த சத்தியம் என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் விளங்கும், எல்லாருக்கும் இது விளங்கவே விளங்காது. ஏன்னா இது ட்ரூத். இந்த உலகம் கேள்விப்பட்டிராத ஒரு சத்தியம், இந்த உலகத்தால் புரிஞ்சு கொள்ளப்பட முடியாத ஒரு சத்தியம், இந்த உலகத்தால் விளங்கி கொள்ளப்பட முடியாத ஒரு சத்தியம். ஆனா அந்த உலகத்துல இந்த உலகத்திலும் அந்த உலகத்துல பிறக்கிறாங்க பாருங்க. இந்த எர்த்ல இருந்து, இந்த பூமியில இருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் விளங்கும், எல்லாருக்கும் இது விளங்கவே விளங்காது. மறுபடியும் பிறந்தவர்கள், என்னை ஆண்டவராக, என்னை ராஜாவாக, என்னை ரட்சகராக, என்னை ஏற்றுக்கொண்டவருக்கு இந்த சத்தியம் விளங்கும். எத்தனை பேருக்கு இங்க நான் பேசுற சத்தியம் விளங்குது? விளங்குதா? ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு ஒண்ணு விளங்குது. அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் நாம் மாறி இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துடைய ராஜா இந்த பூமியில வந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துடைய ராஜாவே இங்கே விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படும் போது இங்க அவங்க கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு கேட்கும் போது, நான் ராஜா தான். நான் யாரு? நான் ராஜா. நான் ஒரு பூசாரி சொல்ல, நான் ஒரு ஃபாதரியார் சொல்ல, நான் ஒரு பாஸ்டர் சொல்ல, நான் ஒரு மத தலைவர் சொல்ல, நான் கிங்ன்றாரு. இந்த கிங்க போய் ஃபாதரியார் மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. இந்த கிங்க மத தலைவர் மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. அவர் வந்தது எதுக்கு? அவர் கிங்டம் பற்றி, அவர் கிங்டம் பாலிசி பற்றி, அவர் கிங்டம் சிட்டிசன்ஷிப்பை பற்றி, அவர் கிங்டம் கல்ச்சரலை பற்றி, அவர் கிங்டம்ல எப்படி என்டர் ஆகலாம் என்பதை பற்றி, அவர் கிங்டமுடைய அந்த குட் நியூஸ் தான், அந்த நல்ல சுவிசேஷத்தை தான் சொல்லுவதற்கு இங்க இறங்கி வந்திருக்கிறாரு. பட் இந்த உலகம் அந்த கிங்டமையே போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கிங்டம் அந்த மெசேஜையே மதமாக மாத்தி வச்சுட்டாங்க. எல்லாமே ரிலிஜியனா கலந்து அதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விளங்கவே விளங்காத அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. கடைசியில அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கும் புரியாது, செத்தாதான் இதெல்லாம் நமக்கு அறிவானாமா? உயிரோடு இருக்கும் போதே புரியாத சத்தியம் செத்தா எப்படி புரியும்? ஹலோ, இது செத்த பிறகு புரிய வேண்டிய விஷயம் இல்ல, உயிரோடு இருக்கும் போது கண்டிப்பா இது புரியணும். புரியுற மாதிரி இடத்துக்கு போனா கண்டிப்பா இது புரியும். இந்த ராஜ்யத்தை பற்றி பேசுறாரு அல்லவா? இன்னொரு விஷயத்தை படிக்கிறேன். அவர் ராஜா என்று சொல்றது மட்டுமல்ல, இதை பற்றி இதனுடைய இம்பாக்ட், கிங்டம் உங்களுக்குள்ள வரதை பற்றி பேசுறாரு. லூக்கா 13:20-21. நாம் எல்லாருமே ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறோமா? நம்புகிறீர்களா? லூக்கா 13:20-21. மேலும் இந்த நிறைய இடத்துல ராஜ்யத்தை பற்றி பேசுறாரு. இப்போ 13:20-21 படிக்கிற மாதிரி. மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அவரு நிறைய இந்த ராஜ்யத்தை பற்றி பேசி பேசி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு இப்ப எதோட கம்பேர் பண்றது அப்படின்ற போது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. கம்பேரிசன் கரெக்டா பாருங்க. ஏதோட நான் ஒப்பிடுவேன்? 21. அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இந்த இந்த ராஜ்யத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்வாரு? இந்த ராஜ்யம் உங்களை எப்படி எஃபெக்டிவ் பர்சனா மாத்தும், உங்களை ரொம்ப எஃபெக்டிவ் பர்சனா, ஒரு பிளெஸிங்ஸ் பர்சனா, ஒரு எஃபெக்டிவான ஒரு லைஃப்
உங்களால வாழ முடியும்ன்றாரு. கடவுள் ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. கடவுள் ராஜ்யத்தின் குடிமக்களா நீங்க இருக்கிறீங்க. கடவுள் ராஜ்யத்தை நீங்க விளங்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தினுடைய சிட்டிசனாவே வாழ்றீங்க. அந்த ராஜ்யத்தோட கல்ச்சரலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அந்த கிங்டம்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்ற நாலேஜ், உங்க அந்த அறிவு, அறிவு இது வர 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 இது உங்களுடைய லைஃபையே பாதிக்கும்ன்றாங்க. இது உங்களோட லைஃபை என்ன பண்ணும்? பாதிக்கும். லைஃப் அப்படின்னா வெறும் உயிர் மட்டும் லைஃப் கிடையாது. ஒரு மனுஷன் உயிர் வாழ்றான்னு சொன்னா அவனோடு இணைந்திருக்கிற பல காரியங்கள், பணம், குடும்பம், ஆரோக்கியம், சமுதாயம் அல்லவா, பல காரியங்கள், அறிவு, ஞானம், இதெல்லாமே ஒரு லைஃப் தான். இது இல்லைன்னா நான் இல்லையா அப்படின்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. இந்த அறிவு மட்டும் வரலன்னா நான் ஒரு வேலை ஆயிருப்பையா அப்படின்றாங்க பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு அறிவு கூட ரொம்ப முக்கியம், ஞானம் முக்கியம், சமுதாயம் முக்கியம், குடும்பம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், செல்வம் முக்கியம், செல்வாக்கு முக்கியம். எதுவுமே நம்புறீங்க? இதெல்லாம் இல்லைன்னா உயிர் வாழ்றதுக்கு வாழலாம், ஆனா அவ்வளோ எஃபெக்டிவான லைஃப் கிடையாது. பட் எஃபெக்டிவ் லைஃப் வாழ முடியுன்றாங்க. இந்த எஃபெக்டிவ் லைஃப்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியிலே இந்த கிங்டம்ல என்ட்ரா இருக்கிற, கிங்டம்குள்ள நுழைஞ்சிருக்கிற ராஜ்யத்துடைய குடி உரிமை உள்ளவர்கள் மிகவும் எஃபெக்டிவான லைஃப் அவர்களால் வாழ முடியும். எதுவுமே நம்புறீங்க? எப்படி வாழ முடியும்ன்றதுக்கு ரொம்ப பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த கிங்டம்ன்றது என்ன, கிங்டம் ராஜ்யம்ன்றது என்ன அவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவரு. ஈஸ்ட், புளிச்ச மாவு, எல்லாம் புளிச்ச மாவு. புளித்த மாவுன்னா ஈஸ்ட்னா என்ன? ஜஸ்ட் அது ரொம்ப புளிப்பா இருக்கும். 3 படி மாவுல, 3 படின்றது எனக்கு மெஷர் தெரியாது, எனக்கு அளவு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு மூட்டை ஃபுல்லா கோதுமை மாவுக்குள்ள 1 ஸ்பூன் ஈஸ்ட போட்டு தண்ணிய போட்டு கலந்துட்டா அந்த 1 மூட்டை மாவு என்னவா மாறிடும்? புளிச்ச மாவா மாறிடும், புளிப்பாயிடும். ஏங்க 1 ஸ்பூன் தான் நாங்க போட்டேன், 50 கிலோ புளிச்சு போச்சு. ஆமா, அது அப்படிதான். எப்படி? அது எங்க இருக்கு? அந்த புளிப்பு எங்க இருக்கு? தேடியும் காணவே முடியாது. அதை போட்டீங்க, கலந்தீங்க, ஆனா அதோட தாக்கம், அதோட எஃபெக்டிவ், அதனுடைய சாயல் முழுவதும் மாறிவிட்டது. இப்போ நீங்க அந்த மாவை நீங்க வேறு பிரிக்கவே முடியாது. மறுபடியும் நீங்க அந்த புளிப்பில்லாத மாவா, நீங்க ஃப்ரெஷ்ஷான மாவை கொண்டு வரவே முடியாது. அது மிக்ஸ் ஆனதானதான், கலந்ததுதான். நீங்க தண்ணிய போட்டு கலந்த பிறகு 1 ஸ்பூன் எங்க, ஒரு 50 கிலோ மூட்டை எங்க, சரியா கூட கலக்காம இருந்திருக்கலாம். பட் அதோட ஜாயிண்ட் இருக்குது எல்லாமே புளிச்சிடும். அதோட ஜாயிண்ட் இருக்குது எல்லாமே அது எஃபெக்ட் வந்துடும். எந்த எஃபெக்ட் வந்துடும்னா அந்த ஈஸ்டோட எஃபெக்ட் வந்துடும். இதுதான் கிங்டம் லைஃப்ன்றாங்க. கிங்டம் லைஃப் பற்றி என்ன சொல்ல வராரு? ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த பிறகு, கடவுளை ஆண்டவராக, ரட்சகராக, தேவனாக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்ட பிறகு, கடவுளுடைய ராஜ்யம் அவனுக்குள்ள வந்து விட்ட பிறகு, வந்துடுச்சுன்ற அக்னாலஜ்மெண்ட் அவனுக்கு இருக்கணும். அக்னாலஜ்மெண்ட் என்ன? அக்னாலஜ்மெண்ட் நம்பிக்கை. எல்லாம் நம்பிக்கை. நாம ஒரு கொரியருக்கு ஒரு பார்சல் அனுப்புறோம். பார்சல் அனுப்பின உடனே எதுக்காக வெயிட் பண்றோம்னா, அங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேப்பருக்காக வெயிட் பண்றோம். அந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் என்ன? சீலோட தராங்க. அது போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சேரலன்னா கம்ப்ளைண்ட் பண்றதான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பரை வச்சு நான் நம்பிக்கையோடு இருக்க முடியும். அதுதான் இயேசுநாதர் பிரச்சனை. பின்னால அந்த நாடே கொந்தளிக்குது, இவர் சிலுவையில் அறையணும்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிரச்சனை. எதிர்க்க இருக்கிற கவர்மெண்ட் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்குது, இங்க ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை மத்தியில இயேசு நின்னு குழம்பெல்லாம் போல அவருக்குன்னு சில அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. அக்னாலஜ்மெண்ட் என்ன? நம்பிக்கை, விசுவாசம். எல்லாம் நம்பிக்கை, விசுவாசம். எல்லாம் நம்பிக்கை, விசுவாசம். உயிர் வாழும் போது நான் நம்பிக்கையான போதனைகள், சத்தியத்தின் போதனைகள், சத்தியத்தின் காரியங்கள், விசுவாசத்தின் போதனைகளை திரும்ப திரும்ப கேட்டு 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 நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் நம்பிக்கை விசுவாசத்தை நான் வளர்க்கணும்னு சொன்னா, ஊரே சேர்ந்து நம்மளை எதிர்க்கும் போது,
கவர்மெண்டே எதிர்க்கும் போது, பிரச்சனை மத்தியில் அவர் சிக்கி கொண்டிருக்கும் போது, எனக்குள் இருக்கிற நம்பிக்கை, எனக்குள் இருக்கின்ற விசுவாசம் என்னை அசைக்க முடியாது. உறுதியோடு நிற்க முடியும். ஏசு அங்க ஷேக்கே ஆகல, தைரியமா நிற்கிறாரு, உறுதியோடு இருக்கிறாரு. ஏன்னா அவர் யாருன்னு தெரியும், அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியும், அவருக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு தெரியும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போ தெரியும், இது சிலுவைக்கு பிறகு என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவர் கையில் இருக்குது, அல்லது எல்லாவற்றுக்கான நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இதுதான் கிங்டம் லைஃப், இதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. இந்த கிங்டம் லைஃப் பற்றி என்ன மறுபடியும் படிக்கிற 33 தானே படிச்சோம், சாரி 20 21 மறுபடியும் பாருங்க. மேலும் ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன், அது புளித்த மாவு கொப்பா இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் அடைக்க வைத்தாள் என்றார். பாருங்க, அதை மிக்ஸ் பண்ண உடனே அதனுடைய தரம் மாறுகிறது. அந்த ஈஸ்ட மிக்ஸ் பண்ணா மாவுடைய தரம் மாறுகிறது. இதுதான் கிங்டம் லைஃப். இயேசு உங்களுக்குள்ள வரும்பொழுது, ராஜ்யம் உங்களுக்குள்ள என்டர் ஆகும் போது, நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டீர்கள் அறிவு வரும்போது, கிங்டம் சிட்டிசன் ஆயிட்டேன், எல்லா ராஜ்யத்தின் குடிமகனாவே மாறிட்டேன், ராஜ்யத்தின் குடிமகனாவே மாறிட்டேன் அப்படிங்கிற அறிவு வரும்போது, இந்த ஈஸ்ட் எப்படி மாவுடைய தரத்தை குணத்தை மாற்றுகிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் சூழ்நிலையும் மாற்ற ஆரம்பிக்கிறது. எதமே நம்புறீங்க? ஒரு ஈஸ்டுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா கிங்டம் அதை விட பவர் சேம். ஆசிரியர் இது எப்படி அதோ அப்படிதான், இதெல்லாம் நடக்கும்ன்றாரு, வாழ்க்கையின் மாறுன்றாரு, வாழ்க்கையின் தரமையை மாறிடும்ன்றாரு. ஒரு ஆஃப்டர் ஆல் மாவு அற்புதமான பிரெட்டா மாறுது, அற்புதமான ஒரு பொருளா மாறுது, சாப்பிடக்கூடிய விதத்துல மாறுது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல மாறுது, டைஜஷன் பண்ணக்கூடிய விதத்துல மாறுது, விரும்புகிற விதத்துல மாறுது, எலச விரும்புகிற விதத்துல. அப்ப வாழ்க்கையே நம்மளை விரும்புற அளவுக்கு மாறிடும். பாருங்க, வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னா தானே விருப்பம் கம்மியாவது, வெறுப்பாவது, ஒண்ணு இல்லைன்னா தானே பிரச்சனை. ஆனா கிங்டம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை நீங்களே விரும்புறவர்களுக்கு மாறிடும். உங்க வாழ்க்கை உங்களுக்கே விருப்பமா மாறிடும். இத இன்னொரு பகுதி வாசிக்கிறேன். பதினேழு 20 21 17 20 21 17 பாருங்க. 2 பேரு, இது ரொம்ப முக்கியமான மனிதர்கள், பரிசேயர்கள், இயேசுநாதர். 2 பேருமே. பரிசேயர்கள் யாரு? ஆல்ரெடி சொன்ன மதத்தை போதிக்கிறவர்கள், மதவாதிகள். இந்த மதவாதிகளுக்கும் ராஜ்யத்துடைய ராஜாவாகிய இயேசுநாதருக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்குது. மிகப்பெரிய பிக்கஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க அப்படி சொன்னா 20 21 தானே, தேவட ராஜ்யம் எப்பொழுது, எல்லாம் தேவட ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இதேதான் கேள்வி. கடவுள் வருகை எப்பயா வரும், கடவுள் ராஜ்யம் எப்போ வரும், ஜீசஸ் இஸ் கமிங் சூன், ராஜ்யம் வரப்போகுது, கடவுள் வரப்போறாரு, எப்போ வரும் எப்போ வரும். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, பிசிக்கலா வரப்போகுது, விஷுவலா வரப்போகிறது, பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு நாள் வரப்போகுது. அது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனா அது வரைக்கும் வரவே இல்லை, அதனுடைய தாக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, திரும்ப சொல்றேன், விஷுவலாவே பார்க்கக்கூடிய விதத்துல இயேசு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக நடுவானிலே இறங்கி வரப்போகிறார். இது விஷுவலா எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்துல நடக்க போகுது. சரி, அது வரைக்கும் அவர் அங்கேயே இருக்கிறாரா? அவர் தாக்கம் எங்கேயுமே இல்லையா அப்படின்னா கிடையாதுங்க. அவர் வரத்துக்கு முன்னால ஆல்ரெடி எல்லார் உள்ளத்துல வந்து விட்டார். அவர் எல்லார் இடத்துல பிரவேசித்து இருக்கிறார். அவரோட தாக்கம் இப்பவுமே ஆரம்பித்து விட்டது. அவரோட தாக்கம் இப்பவே வந்து விட்டது. என்ன சொல்ல வர, என்ன கேட்கிறாங்க? தேவட ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவட ராஜ்யம் பிரத்யட்சமாய் எல்லாம் வராது, பார்க்கிற மாதிரி வராது, அப்சர்வேஷன் பண்ற மாதிரி வராது. ஆங்கிலத்தில் அப்படியே கொடுக்குறாங்க, அப்சர்வேஷன் பண்ற விதத்துல வராது.
ஆனா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் எப்படி வரும் எதிர்பார்க்கறாங்க? அப்சர்வ் பண்ற விதத்துல வருமா? ஏன் 2 கண்ணு பாக்குற மாதிரி கடவுள் வருவாரா? அவரை தொட முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? வரும். இங்க வரும். சில சொல்றாங்க 2099 இயேசு வர போறாரு. அவனுக்கு தெரியும் பிரசங்கம் பண்ற முதல்ல இருக்க போறது இல்ல. நாம ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு கிளம்பி போயிடுவோம். வராரோ வரல அவங்க பார்த்துட்டோம். ஹலோ, விளங்குது நான் பேசுறது? நாளைக்கே வரப்போறாரு, அடுத்த மாசம் வரப்போறாரு. எதையா ஒண்ணு சொல்லி மக்களை கவர்ச்சிக்குள்ள நடத்துறாங்க. வராரு, இப்போ வராரு, அப்போ வராரு. இந்த யுத்தம் இயேசு வர போறாரு, அந்த யுத்தத்துல இயேசு வர போறாரு. இயேசு எப்ப வராருன்னு இங்க வேதம் சொல்லுது, பிரத்யட்சமாய் வராது. எலச பிரத்யட்சமாய், அதாவது அப்சர்வ் பண்ற விதத்துல வராது. 21 இயேசு பேசுறாரு. 21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எல்லாம் உங்க வேதத்துல பாக்குறீங்களா? ஏது விராது. 17:21 ஏது விராது. இதோ தேவட ராஜ்யம் உங்களுக்குள் எல்லாம் இருக்கிறதே. இருக்குதா? இதோ தேவட ராஜ்யம் உங்களுக்குள் வரப்போறது இல்லைங்க, வந்து விட்டது. வரும் எதிர்பார்க்கிறது இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து விட்டதை புரிந்து கொள்வதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டியன் லைஃப். இயேசு சொல்றார், வந்து விட்டது, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹலோ, பாத்தீங்களா? உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்குதுன்றாரு. இத ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆம், தேவட ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நான் ராஜ்யத்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ராஜ்யத்தினுடைய குடிமகனாய் நான் மாறி இருக்கிறேன். எனக்குள்ள ராஜ்யம் பிறந்தது மட்டுமல்ல, என்னை ஆளுகிறவர் ஆண்டவராக இயேசு என்னும் ராஜா என்னை ஆளுகிறார். இந்த அறிவு, இந்த புரிதல், இந்த ஞானம், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், உங்களுக்குள் இருக்கிற அந்த ராஜ்யம் உங்களை எஃபெக்டிவான வாழ்க்கையை வாழ வைக்கும். உங்களை ரொம்ப எஃபெக்டிவா மாத்திடாது. உங்களுக்குள்ள இருக்குதுன்றாரு. அப்போ மாவுக்குள்ள எப்படி ஈஸ்ட் இருந்து அந்த மாவையே எஃபெக்டிவா மாத்துதோ, உங்களுக்குள்ள வந்திருக்கிற கிங்டம் உங்களை ரொம்ப எஃபெக்டிவா மாற்றும். எதுவுமே நம்புகிறீர்கள்? அநேகரோட பசியை போக்குகிறது. அநேகர் விலை கொடுத்து அந்த மாவை அந்த பிரெட் என்ன பண்றாங்க? பிரெட் விலை கொடுத்து வாங்குறாங்க. அநேகருடைய வாழ்க்கைக்கு, அநேகருடைய சரித்துக்கு ஆரோக்கியத்தை அந்த பிரெட் கொடுக்கிறது. இவ்வளவும் அந்த பிரெட், அந்த மாவு ஒரு சாப்பிடக்கூடிய விதத்துல மாறுவதற்கு ஒரே ஒரு ரீசன் ஈஸ்ட் தான். ஈஸ்ட் மட்டும் இல்லைன்னா மாவை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அந்த ஈஸ்டர்ன் மேற்காசிய மக்கள் மத்தியில இந்த பிரெட் ரொம்ப அதுதான் பிரதானமான ஃபுட். அவங்களுடைய உணவே இதுதான். இந்த ஃபுட்டு, இந்த அவங்களுடைய பிரதானமான ஃபுட்டு, உயிர் வாழக்கூடிய ஃபுட்டு எதுல இருந்து வருதுன்னா வெறும் மாவுல இருந்து வரல, மாவுல போடுற ஈஸ்ட்ல இருந்து வருது. ஈஸ்டை வச்சுதான் அந்த மாவு அவங்களுடைய ஃபுட்டா மாறுகிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய ராஜ்யத்தை வச்சுதான் உங்கள் வாழ்க்கை எஃபெக்டிவா மாறுகிறது. உங்க வாழ்க்கை எஃபெக்டிவான லைஃபா மாறுறதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள், கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார். கடவுள் ராஜ்யத்துக்குள் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்க கடவுள் ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறி இருக்கிறீங்க. அந்த ராஜ்யம் உங்களை எஃபெக்டிவா மாத்துற வரைக்கும் உங்களை விடவே விடாது. அதை நீங்க நம்பிட்டே இருங்க, பிலீவ் பண்ணிட்டே இருங்க. உங்க பைனான்சியலா நீங்க எஃபெக்டிவா மாறிடுவீங்க. உங்களோட சரீரத்தில் ரொம்ப எஃபெக்டிவா மாறிடுவீங்க. உங்க வாழ்க்கையே உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையாக மாறிவிடும். எல்லாத்துக்கும் அவ்வளவு என் வாழ்க்கை ரொம்ப இனிமையான வாழ்க்கையா மாறணும்ன்றதுக்கு என்னங்க எவிடன்ஸ்? வேற ஒண்ணு எவிடன்ஸ்ல உள்ள இருக்கிற கிங்டம் தான் எவிடன்ஸ். உள்ள இருக்கிற ராஜ்யம், எலசா ராஜ்யம் உள்ள இருக்குதா? எவ்வளவு பாக்கியம் பாருங்க நமக்கெல்லாம். மத்த கோயில போய் கேட்டு பாருங்க, ராஜ்யம் உங்களுக்கு இருக்குதுன்னா, ராஜ்யம் அங்க இருக்கு, நான் இங்க இருக்கிறேன். அவங்களுக்கு இவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் மேல இருக்கிறாரு, நான் கீழே இருக்கிறேன். ஒரு நாள் வரும், அவர் வரும்போது நான் உள்ள நுழைஞ்சிருவேன். இதுதான் அவங்க நிலைமை. இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்களால எஃபெக்டிவ் லைஃப் வாழவே முடியாது. ஆனா இந்த கோயில் அப்படி சொல்லி கொடுக்கறது இல்ல. அவர் மேல, நான் கீழே இல்ல, அவர் இங்க இருக்கிறார். அவரை நான் நம்பி இருக்கிறேன், நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் ராஜாவா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ராஜ்யத்துல நுழைஞ்சது மட்டுமல்ல, டோட்டலா நான் கிங்டம் சிட்டிசனாக மாறிட்டேன்.
ஒரு நாட்டுடைய சிட்டிசனா மாறிட்டேன்னு சொன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? கல்ச்சுரல், கலாச்சாரம். கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். எத்தனை நம்புறீங்க? கல்ச்சர் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்றது உங்களுடைய பிஹேவியர்ஸ் வச்சு சொல்றாங்க, நடவடிக்கை வச்சு சொல்றாங்க. ஒரு சைனாக்காரனா நீங்க ஒரு இந்தியனா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு முன்னால ஒரு 2 கப் நூடுல்ஸை வச்சுட்டு வச்சீங்கன்னா 2 குச்சியை வச்சாலே தெரிஞ்சிடும். ஹலோ, 2 குச்சியை மட்டும் வச்சு விட்டுருங்க. இந்தியர்களால கண்டிப்பா 2 குச்சி யூஸ் பண்ணி நூடுல்ஸ அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், 5 விரலையும் விட்டு சாப்பிட தெரியும், 5 விரல ஸ்டிக் ஆக்கிடுவாங்க. ஆனா சைனாக்காரன் அவன் அந்த கப்ல இருக்கிற நூடுல்ஸ கையை வச்சு சாப்பிடறதில்ல, ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுவான்? நான் கூட வீட்டுல என் பொண்ணு 2 ஸ்டிக்கை வாங்கி வச்சா, அவ சாப்பிட்ற ஸ்டிக்கை வச்சு என்னால ஸ்டிக்கை வச்சு ட்ரை பண்ண, கோணம்லாம் போகுது, யாருக்கும் ஊட்டுது, எனக்கு ஊட்டலான்னு பார்த்தா அந்த ஸ்டிக்கோட லெவலே இவ்வளவு லென்த்தியா அந்த கையில வச்சு அவங்க எடுத்து அழகா சாப்பிடுறாங்க. இப்படி எதுவா இருந்தாலும் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி சாப்பிடுறது. இதுக்கு என்னன்னா, எந்த கண்ட்ரியில பிறந்திருக்கிறாங்களோ, எந்த கண்ட்ரி சிட்டிசனா இருக்கிறாங்களோ, அந்த கண்ட்ரியோட கலாச்சாரம் அவங்களை பாதித்து விடுகிறது. அங்க அப்படி சாப்பிடுறதா வழக்கம், அதுதான் கௌரவம் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லி வச்சுட்டாங்க, கையை கழுவி கையில சாப்பிடு, அதான் ஆரோக்கியம்ட்டாங்க. நமக்கு இதுதான் தெரியும், நம்மளால குச்சியெல்லாம் வச்சு சாப்பிட தெரியாது. ஆனா அவங்க நாட்டுல அப்படி இல்ல, கையை தொடாத, குச்சிலே சாப்பிடுன்றாங்க. சிட்டிசன் ஆயிட்டோன்றது நான் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் நெக்ஸ்ட் வீக் என்ன படிக்க போறேன்னா, எந்த நாட்டு சிட்டிசன் ஆயிட்டேனோ அந்த நாட்டுடைய கலாச்சாரம் என்ன எப்படி பாதிக்க போகுது, அந்த நாட்டுடைய கலாச்சாரம் என்னை எப்படி பாதிக்கும், எந்த கலாச்சாரத்துல நான் இருக்கிறேன், எந்த சிட்டிசன் சொல்லி எந்த கல்ச்சரல நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டடிஸ் பண்ணுவோம். எல்லாரும் எளிமையா நிற்கலாம்.